பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை சிவபெருமான் தம்மை எப்படி ஒளித்து கொள்கிறார் அப்படின்னு பாடுறார். மரகதம் குவால் மாமணி பிறக்கம் மின் ஒளி கொண்ட பொன் ஒளி திகழத் திசைமுகன் சென்று தேடினர்க்கு ஒளித்தும். மரகதம் குவால் அப்படின்னா மரகத கூட்டம், மாமணி பிறக்கம் அப்படின்னா மாணிக்கத்தின் பிரகாசம், ஒளித்தும் அப்படின்னா மறைத்திருந்தும், திசைமுகன் அப்படின்னா திக்குகளில், பச்சை மணி குவியல் அப்படின்னா மரகத மணி குவியல், பச்சை நிறமாக ஒளி வீசுது. சிவப்பு மணி குவியல் அப்படின்னா மாணிக்க மணி குவியல், அது சிகப்பு நிறமாக ஒளி வீசுது. இது இரண்டோடு சேர்ந்து மின்னலின் ஒளியும், மின்னல் உலகம் முழுக்க ஒளி வீசுது. அது மூன்றோடு சேர்ந்து தங்கத்தின் ஒளியும் பொன் நிறமும் அப்படியே தக தக தகன்னு மின்னுது. இந்த நான்கும் சேர்ந்து திகழ்கின்ற எழிலோவியமான தெய்வமே பரம்பொருளே அப்படின்னு கூப்பிட்டு, இவ்வளோ அழகாக இருக்கிற அந்த தெய்வம் திசைமுகன் சென்று தேடினர்க்கு ஒளித்தும். திசைமுகனே போய் தேடி பார்க்குறார். எல்லா திசைகளிலும் திசைமுகன் அப்படின்னா நான்முகன், நான்முகன் போய் தேடி பார்க்குறார். ஆனால் கிடைக்கல, ஒன்றை பார்க்க முடியல அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஆசா ஞானசம்பந்தம் ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மரகத மணி அப்படிங்கிறது பச்சை நிறம். யார் பச்சை நிறத்தில் இருப்பாங்க? சாட்சாத் உமாதேவியார் பச்சை நிறத்தில் இருப்பாங்க. அவ்வளவு அழகாக மரகத மணி மாதிரி மின்னுவாங்க தாயார் பிராட்டியார். யார் செந்நிறத்தில் அப்படியே மின்னுவாங்க? எம்பெருமான் சிவபெருமான். இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகம் முழுக்க வியாபித்து நிற்கிறாங்க. அவங்களுடைய ஒளி தான் இந்த உலகத்தையே பிரகாசமாக்குது. எல்லா திசைகளிலும் பிரகாசமாக இருக்குது. பேரொளியாக எழுந்து நிற்கிறாங்க. இந்த ஒளிக்குள்ளே தான் இவங்க இருக்காங்க. இவங்களை கண்டுபிடிச்சிடலாம், இவங்களை ரொம்ப எளிமையாக பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சார். யார் நினச்சாரு? பிரம்மன் நினச்சாரு. இந்த இடத்துல மகாவிஷ்ணுவை குறிப்பிடலை, பிரம்மனை மட்டும்தான் சொல்கிறார் மாணிக்கவாசகர். ஏன் அப்படின்னா பிரம்மனுக்கு தான் 4 முகங்கள் இருக்கின்றன. சிவபெருமானும் பிராட்டியாரும் எந்த பக்கம் ஒளி வீசுகிறாங்க? 4 பக்கங்களிலும், என் திசைகளிலும் அவங்களோட ஒளி வீசுது, பிரகாசம் தெரியுது. இந்த உலகம் முழுக்க வியாபித்து இருக்கிறது. ஆனாலும் 4 முகங்களை கொண்ட, 4 முகங்களோடு 8 கண்களை கொண்ட பிரம்மன் நம்மளால் ஈஸியாக பார்த்துட முடியும்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த ஒளி தான் தெரியுதே தவிர ஒளிக்குள்ளே இருக்கிற இறைவனும் இறைவியும் கண்களுக்கு தென்படவில்லை அப்படிங்கிறார். இந்த நான்முகனுக்கு சற்று கர்வம் இருந்தது. என்னால் பார்த்துட முடியும், ஏன்னா எனக்கு 4 முகங்கள் இருக்குது, 8 கண்கள் இருக்குன்னு ஒரு சின்ன கர்வம் தலை தூக்கி விட்டது. அதனால் நான்முகனின் ஊனக்கண்களுக்கும் இறைவனும் இறைவியும் கண்களுக்கு தென்படவில்லை. அவங்கள ஞான கண்களாலும் பக்தியாலும் மட்டுமே அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப அழகான கருத்து. இன்னும் சொல்லப்போனால் சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரபஞ்சத்தை பார்க்கறதுக்கு தான் ஊனக்கண் பயன்படும், பரமனை காண்பதற்கு ஞானக்கண்ணே வேண்டும், அப்போ தான் அந்த பரமனை காண முடியும் அப்படிங்கிறார். சரி, நான்முகனால் பார்க்க முடியல, ஒளிச்சிக்கிட்டு இருக்க. வேறு என்ன நடக்குது? வேறு யாரெல்லாம் எப்படியெல்லாம் முயற்சி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். முறை உளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒளித்தும். முறை உளி அப்படின்னா நூல்களில் சொல்லிய வண்ணம். நிறைய வேத நூல்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நல்லா படித்து அது உள்ளே என்ன இருக்குங்கிறத ஆராய்ந்து அந்த நன்னெறிகளையெல்லாம் ஒழுங்காக பின்பற்றினவர்களுக்கு கூட நீ ஒழிச்சிக்கிட்ட அப்படிங்கிறார். இந்த இடத்துல முறை ஒளி அப்படிங்கிறத என்ன சொல்கிறார் ஆசா ஞான சம்பந்தம் ஐயான்னா, சரியை கிரியை அப்படிங்கிற மார்க்கங்கள்லாம் என்னென்ன வழிகள் சொல்லியிருக்கோ அந்த வழிகளையெல்லாம் பின்பற்றி அந்த கிரியைகளை சரியாக செய்பவர்களுக்கு கூட உன்னை காண முடியவில்லை. ஏன் அப்படின்னா
இந்த சரியை கிரியையெல்லாம் ஒரு கை காட்டி மரங்கள் மாதிரி. அது கை காட்டும், இந்த பக்கம் போனால் இருப்பார், அந்த பக்கம் போனால் இருப்பார்னு. இந்த சரியை கிரியையெல்லாம் பின்பற்றவங்க அங்கேயே நின்றுட்டாங்க. எங்கேயே நின்றுட்டாங்க? அந்த திசை காட்டி மரத்துக்கு கீழே நின்றுட்டாங்க. அந்த திசை காட்டி எந்த திசையில் காட்டுகிறதோ அந்த திசையை நோக்கி பயணப்படணும், அதை போகணும், அதை பின்பற்றி போயிட்டே இருக்கணும். அப்போ தான் உன்னை பார்க்க முடியும். ஆனால் இவங்கெல்லாம் உன்னை பின்பற்றணும்னு நினச்சி அங்கேயே நின்றுட்டாங்க. அவர்களுக்கும் உன்னை காண முடியவில்லை. நீ அவங்களுக்கும் மறைச்சிக்கிட்டு தான் இருக்க, நீ உன்னை ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒளித்தும் அப்படிங்கிறார். உற்றவர்னா உறவினர், உரைப்பவர்னா கடுந்தவம் புரிபவர். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சில பேர் எப்படி உன்னை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, பஞ்ச அக்னி தபசு அப்படிங்கிற மாதிரிலாம் 4 பக்கமும் தீ மூட்டி வச்சுக்கிட்டு தலைக்கு மேலே சூரிய வெப்பம் படும்படியெல்லாம் ரொம்ப பெரிய தன்னை வருத்திக்கிட்டு வாட்டிக்கிட்டு தவம் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் அவங்க பண்ணும்போது அவங்களுடைய உற்றார் உறவினர்கள்லாம் மனசு கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. ஐயோ, இந்த கருணாமூர்த்தியை அடைவதற்காக இவர் இப்படி தபஸ் பண்ணுறாரே, இவருக்கு எப்பொழுது இறைவனின் பேரருள் கிட்டும் அப்படின்னு அவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனால் நீ கருணாமூர்த்தி அல்லவோ, ஏனோ தெரியல எளியவனாக இருந்த எனக்கு காட்சி கொடுத்த. ஆனால் அப்படியெல்லாம் தவம் பண்ணுறாங்களே, தன்னை வருத்திக்கிட்டு அவங்களுக்கு நீ காட்சி கொடுக்கலையே அப்படின்னா இறைவன் தன்னை வருத்தி கொள்ளும்படி எங்கேயுமே சொல்லலைங்கிறார். அதனால் உள்ளத்தில் ஒருமைப்பாடோடு போய் தபஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இறைவன் அகப்பட மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட நீ அகப்படவே இல்லையே அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கு ஒளித்தும். மறைத்திறம் அப்படின்னா வேத முறை, ஆகமப்படி, சாஸ்திரப்படி உன்னை முயற்சி பண்ணுறாங்க. சாஸ்திரங்கள் என்னென்னலாம் சொல்கின்றன அப்படின்னு, வேத உபநிடதங்கள்லாம் என்ன சொல்கின்றன அப்படின்னு ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து கொண்டு அதை பின்பற்றாங்க. கர்மகாண்டம் என்ன சொல்லுது, யாகங்களை செய்ய சொல்லுது. சரி, நான் யாகங்கள் செய்கிறேன் அப்படின்னு பல அடியார்கள் யாகங்கள் செய்கிறார்கள். உபாசன காண்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்து ஆரண்யகம் போகணும், காட்டுக்கு போகணும், கானகத்தில் தவம் செய்யணும் அப்படின்னா அதில் சொன்ன பல வழிகளை பல பேரும் முயற்சி பண்ணுறாங்க. ஞான காண்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கறதுக்காக உபநிடதங்களை படிக்கிறாங்க. அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்குன்னு சொல்லி பல காலம் முயல்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் செஞ்சால் கூட நீ அவங்களுக்கெல்லாம் தென்படவே இல்லை. ஏன்னா இதில் இன்னொரு கருத்தை சொல்கிறாங்க. அந்த முறைப்படியெல்லாம் படிக்கும் பொழுது அதெல்லாம் கடைசியாக என்ன சொல்லுதான், ஜீவாத்மா தான் எல்லாம், நானே பிரம்மம், சோகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுது, தத்துவமசி அப்படின்னு. அதனால் அவங்களுக்கும் நீ ஒழிச்சிக்கிற அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல இறைவன் அந்த எந்த முறைப்படி வேண்டினாலும் நீ காட்சி கொடுக்கவில்லை அப்படிங்கிறத தான் சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒளித்தும். அடுத்தது வேறு யாருக்கு ஒழிச்சிக்கிற? தந்திரம்னா உபாயம். இத்தந்திரத்தில் இந்த வழியில், இந்த உபாயத்தால், வையின்னா இடம், இந்த இடத்தில் இறைவனை கண்டுவிடலாம் அப்படின்னு சில பேர் ட்ரை பண்ணுறாங்க. இத்தந்திரத்தில் அப்படின்னா இன்னும் சில விளக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தண்டபாணி தேசிகர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நூல்படி இப்படி பின்பற்றினால் உன்னை கண்டுவிடலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நீ அந்த நூலுக்குள்ளே தான் ஒளிஞ்சிட்ருக்க, ஆனால் அவங்க கண்களுக்கு தெரியல. இத்தந்திரப்படி வேணும்னு ட்ரை பண்ணுறாங்க, அந்த தந்திரத்திலேயே நீ இருக்க, ஆனாலும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க, அவங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறார். சித்பவானந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உபாயத்தால் இறைவனை கண்டுவிடலாம் அப்படின்னு ஒரு வழியை பின்பற்றுறாங்க. அந்த உபாயத்திலேயே அங்கேயே நீ மறைஞ்சிக்கிட்டு இவங்களுக்கு காட்சி கொடுக்க மறுக்கிறாய், காட்சிக்கு எட்டாதவன் ஆகிறாய் அப்படிங்கிறார். இந்த இடத்துல சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, திருசியம் அப்படின்னு ஒரு கோட்பாடை நமக்கு காட்டுறார். திருக் அப்படின்னா
ஒரு நாளும் திருசியம் ஆவதில்லை அப்படிங்கிறார். திருக் அப்படின்னா காண்போன், பக்தன், அடியார். ஒரு பொழுதும் காணப்படு பொருள் ஆவதில்லை. ஒரு நாளும் இவன் மனிதன் இறைவனாக ஆவதில்லை. காண்போன் ஒரு பொழுதும் காணப்படு பொருள் ஆவதில்லை அப்படின்னு சொல்கிறார். தந்திர சாஸ்திரம்லாம் என்ன சொல்லுதுன்னா அது ஒரு வகை பூஜை. வராகி பூஜை கூட இந்த பூஜையை சார்ந்தது தான் அப்படிங்கிறார். என்னதான் வைதிக முறைப்படியும் ஆகம முறைப்படியும் என்னதான் கும்பிட்டாலும் எவ்வளவு 64 சாதனங்கள் இருக்கின்றனவாம். அது ரொம்ப ஆபத்தாக இருக்குமா. அது எல்லாத்தையுமே ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெற்றிகரமாக சாதித்தார். ஆனால் அது எல்லாத்தையும் எல்லாராலையும் எல்லா சாதகர்களாலையும் செய்துவிட முடியாது. அதனால் அப்படி இறைவனை எளிதாக அடைய முடியாது அப்படின்னு மாணிக்க வாசக சொல்கிறார் அப்படிங்கிறார். இப்போ தந்திரம் அப்படிங்கிறத ஆசா ஞானசம்பந்தம் ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆகம சாஸ்திரத்தில் நிறைய வழிகள் சொல்லியிருக்கு இறைவனை காண்பதற்கு. ஆனால் என்னென்னலாம் சொல்லியிருக்கு ஆகமங்கள்னால் திருக்கோயில் கட்டும் முறை, ஆராதனை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு விபரமாக சொல்லியிருக்கு. ஆனால் கூட இதுவுமே எப்படி அப்படின்னா திசை காட்டி மரங்கள் போல தான். இது திசையை காட்டுமே தவிர இறைவனை காட்டாது. இறைவன் இத்திசையில் இருக்கிறான்னு காட்டும், இறைவனை காட்டாது அப்படின்னு சொல்கிறார். இறைவனை அப்புறம் எப்படி தான் பார்க்க முடியும் அப்படின்னா அன்பினால் தான் பார்க்க முடியும். இறைவனை இப்படி இந்த வழி அந்த வழியெல்லாம் பார்க்க முடியாது. புத்தகத்தில் படித்து, வேத ஆகமங்களில் படித்து, சாஸ்திரங்களில் படித்து, தந்திரமாக முயற்சி பண்ணி இப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தால் அவங்க இறைவனின் அடையாளத்தை தான் காண முடியும், பரம்பொருளையே காண முடியாது அப்படின்னு ஆசா ஞானசம்பந்தம் ஐயா சொல்கிறார். அதுக்கு அவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறார். என்ன சொல்கிறாருன்னா, குடுமி தேவர் காளகத்திநாதரை ஆகமம் படிக்காத திண்ணனார் கற்சிலையாகவோ சிவலிங்கமாகவோ பார்க்கல. அவர் இறைவன், இவர் என்னோட நண்பர், இவர் இங்கே இருக்கார் அப்படின்னு அவரை ஒரு உயிராக பாதித்து அவரை பரமாத்மாவாக பாவிச்சார். அதனால் அவருக்கு தான் இறைவன் தென்பட்டார். அதே சமயத்தில் ரொம்ப ஸ்காலரான சிவகோச்சாரியார் சிவலிங்கத்தை ஒரு திருமேனியாக தான் பார்த்தார். அதை சாஸ்திரத்தோட பூஜையெல்லாம் பண்ணாரே தவிர அதை இறைவனாக, உயிருள்ள அந்த இறைவனாக அவரால் கருத முடியல. ஏன்னா அவர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு, ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கார். அதனால் சிவகோச்சாரியாருக்கு இறைவன் கண்களில் தென்படவில்லை. திண்ணனார் வேடனாக வந்த கண்ணப்ப நாயனாருக்கு அவர் தெரிந்தார். அதனால் இந்த ஆகமம், வேதம், சரியை, கிரியை இப்படியெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம், அன்பாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்கிறார். இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறாரு. பல்லவ மன்னன் அவ்வளவு முறைப்படி, ஆகம முறைப்படியெல்லாம் பெரிய கோயில் கட்டினாரு, குடமுழுக்குக்கு நாள் குறிச்சாரு. ஆனால் அங்கே போகாமல் பூசலார் அன்பாக தன் மனசில் கட்டின கோயிலுக்கு தான் இறைவன் முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த ஆகமம் அந்த ஆகமம் அப்படி இப்படியெல்லாம் நம்ம ட்ரை பண்ண வேணாம், அன்பாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, முனிவர நோக்கி நனிவர கவ்வி ஆண் என தோன்றி அலி என பெயர்ந்து வாழ் நுதல் பெண் என ஒளித்தும் சேன்வயின் அப்படிங்கிறார். முனிவர நோக்கி அப்படின்னா வெறுப்பு இல்லாமல் பார்க்கணுமா. நனிவர கவ்வி அப்படின்னா மிகுதியும் வரப்பற்றி. வாழ்நுதல் அப்படின்னா ஒளியுடைய நெற்றியை உடைய. சேன்வயின் அப்படின்னா நெடும் தூரத்தில். ரொம்ப ஆசையாக, ஊக்கத்தோட, உற்சாகத்தோட உன்னை நல்லா பிடிச்சிக்கணும் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டோம்னா, ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நீ ஆணாக விளங்குகின்றாய், ஆண் என தோன்றி அலியாக விளங்குகின்றாய் அப்படின்னா இந்த இடத்துல அவர் அது அப்படி தான் சொல்கிறார். அலி அப்படின்னா இரண்டு மற்றங்கிற விஷயத்தில் அப்படி சொல்லலை, அதுவாக தோன்றுகின்றாய், இல்லைன்னா இரண்டுமாக தோன்றுகின்றாய். அடுத்தது, பண்பாடு அடைந்துள்ள பெண்ணாகவும் நீ காணப்படுகிறாய். சில பேர் ஒன்று அப்படி பார்க்குறாங்க, ரொம்ப கருணையாக, அவங்களுக்கு நீ பெண்ணாக காட்சியளிக்கிற அப்படின்னு சொல்கிறார். அதாவது அன்பு
அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு உன்னை யார் யார் எப்படி எப்படிலாம் பார்க்குறாங்களோ அப்படி எப்படியெல்லாம் நீ காட்சி கொடுக்குறாய் அப்படிங்கிறார். என்னென்னா, ஒன்றுக்கொன்று பலவிதமான மாறுபாடு உள்ளது வேத வழிபாட்டிலேயே அப்படிங்கிறார். ஆகம வழிபாட்டு முறையும் வேத வழிபாட்டு முறையில் போய் பார்த்தோன்னா திருக்கோயிலோ கடவுள் படிமங்களோ அபிஷேக ஆராதனைகளோ எதுவுமே இல்லையாம். இதெல்லாம் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணி ஒன்று ஒன்றா சேர்த்தாங்க அப்படிங்கிறார். 21 வகை யாகங்கள் இருக்குதான் ஆகமங்களில். அதில் அக்னியில் பார்த்தா ஆகுதி சொரிதலை தான் பேசும். எல்லாம் கடைசியாக ஆகுதி கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் பேசும் அந்த யாகங்கள்லாம். உபநிடதங்களை போய் படித்து பார்த்தோம்னா பிரம்மத்தை ஆராயுவாங்க, ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆகம வழின்னு போய் பார்த்தா இது எல்லாத்துலேயும் மாறுபட்டு திருக்கோயில் எப்படி கட்டணும், அபிஷேகம் எப்படி பண்ணணும், அர்ச்சனை எப்படி பண்ணணும், ஆராதனை எப்படி பண்ணணும், இதையெல்லாம் தான் பேசும். சைவம் வைணவம் ஆகமங்களில் ஆண் உருவை வைத்து வழிபடுவார்கள். அதே சமயத்தில் சாக்த ஆகமங்கள் மூலமாக வழிபடுபவர்கள்லாம் பெண் உருவை வைத்து வழிபடுவார்கள். இதை தான் அடிகளார் இப்படி சொல்கிறார். வேத வழி செல்வார்கள் சிலர், ஆகம வழி செல்வார்கள் பலர். இப்படி இவரும் இப்படியும் அப்படியும் நின்னா கூட நீ என்ன செய்கிற, இதுக்கெல்லாம் ஆணோ பெண்ணோ இதெல்லாம் தாண்டி நிற்கிறாய், இந்த பால் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நிற்கிறாய் பரம்பொருளே அப்படிங்கிறார். இதை அழகாக என்ன சொல்கிறாரு, அன்பால் அடையலாம், அவ்வளோதான். ஆணாக நினச்சி கும்பிட்றவங்களுக்கு ஆணாக காட்சியளிக்கிறாய், பெண்ணாக நினைத்து கும்பிட்றவங்களுக்கு பெண்ணாக காட்சியளிக்கிறாய். ஆனாலும் இந்த முறை அந்த முறைன்னு வேதம் ஆகமம் அப்படின்லாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு நீ கொடுக்கல, அன்பாக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குற. அதை தான் அவர் இதில் எத்தனை இம்ப்ளை பண்ணுறாரு அப்படின்றார். நீ பரிணமிக்கின்றாய், ஆணாக நினச்சி வணங்குபவர்களுக்கு ஆணாக பரிணமிக்கின்றாய், உன்னை பெண்ணாகவே வழிபடுபவர்களுக்கு பெண்ணாக பரிணமிக்கின்றாய், உன்னை இரண்டுமாக நினைத்து வழங்குபவர்களுக்கு இரண்டுமாக பரிணமிக்கின்றாய். அது அங்கே ஆரம்பத்திலே வந்துடுது. மரகதம் மாணிக்கம், மரகதமாக இருக்கின்ற உமையார் மாணிக்கமாக இருக்கின்ற எம்பெருமான், இரண்டும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு நீ எல்லாமாகவும் காணப்படுகிறாய். ஆனால் முறையை பின்பற்றி உன்னை பார்க்கணுன்னு அங்கேயும் இங்கேயும் ட்ரை பண்ணாங்கன்னா, அன்பு இல்லாமல் வெறும் வேத சாஸ்திரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலோ அல்லது கர்வத்தோடு நான் பார்த்துட முடியும்னு நான்முகன் நினைக்கிற மாதிரி நினச்சாலோ உன்னை பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் முயற்சி பண்ணுபவர்களுக்கு நீ உன்னை ஒழித்து கொள்கிறாய் அப்படின்னு பாடுறார் மாணிக்க வாசக பெருமான். அடியார்களாகிய பக்தர்களாகிய நாம் அழகா அன்பே சிவம் என்று நம் அகத்தில் அன்பு கொண்டு அந்த இறைவனை அடைவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.